வணக்கம். ஜேஏபிக்கு வந்திருக்கும் உங்களை அனைவரையும் நான் இன்முகத்தோடு வரவேற்கிறேன். ஐ ஆம் டாக்டர் நியோ சர்ச். இந்த சர்க்கரை நோய் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இந்த சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அதை எப்படி நாம் அணுகுவது, அப்ரோச் செய்வது என்பதை நான் உங்களுக்கு விளக்குறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உலகத்தை ஆட்டி படைக்குது. அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஏன் இந்த சர்க்கரை நோயை பற்றி இவ்வளோ ஒரு பதட்டம் அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் தான். என்ன சார் நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சர்க்கரை நோய் எப்படி உறுப்பை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் நம்மளுக்கு சர்க்கரை 126 இருக்கணும். சரிங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய சர்க்கரை 140 இருக்கணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா 180 வரையும் நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ இதற்கு மேற்பட்ட சர்க்கரை இரத்தத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த அதிகப்படியான சர்க்கரை ஒவ்வொரு நாளும் இரத்த குழாயில் போய் உங்களுக்கு படியுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இரத்த குழாயில் படியுது பார்த்தீங்களா, இந்த சர்க்கரை ஒவ்வொரு நாள், இது எந்தவித அறிகுறியும் உங்களுக்கு தெரிவிக்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு 300 மில்லிகிராம் சுகர், 140 150 இருக்க வேண்டிய சுகர் 300 மில்லிகிராம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 3 மாதமாக வச்சுருக்கீங்கன்னா, இந்த 150க்கு மேலே 300ன்னா ஒரு 150 அதிகமாக இருக்குது பாருங்கள். இது டெய்லி உங்களுடைய கண்ணினுடைய இரத்த குழாய், இருதயத்தினுடைய இரத்த குழாய், கிட்னிக்கு போகிற இரத்த குழாய், கால் நரம்புக்கு போகிற இரத்த குழாய், இப்படி எல்லா இரத்த குழாய்களையும் போய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் பால் படிகிற மாதிரி படியும். சரிங்களா? இப்படி டெய்லியும் படிகிறது உங்களுக்கு அறிகுறி எதுவுமே தெரியாது. எந்த ஒரு பேஷண்ட்டுமே டாக்டர் எனக்கு இருதயத்தினுடைய இரத்த குழாயில் சுகர் படிஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு வரமாட்டாங்க. அவங்க வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிம்டம், புற அறிகுறிகளோடு வருவாங்க. அது என்ன புற அறிகுறிகள்னா, டாக்டர் எனக்கு அடிக்கடி யூரின் போகுது, எனக்கு வெயிட்டு கம்மியாயிடுச்சு, எனக்கு கால் எரிச்சலாக இருக்குது, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப தண்ணி தாக இருக்குது, இப்படி சொல்லுவாங்க. இதில் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த புற அறிகுறிகள் இந்த 300 சுகரை 150 குறைக்கும் பொழுது, மாத்திரை போட்டோ இன்சுலின் போட்டோ குறைக்கும் பொழுது இந்த புற அறிகுறிகள் எல்லாமே மறைஞ்சிரும். நீங்கள் வெயிட் 5 கிலோ கம்மியாச்சா, 1 சுகர் நார்மல் பண்ணோன்னா இந்த இழந்து போன 5 கிலோ வந்துடும். கால் எரிச்சல் ஒரு மாதத்தில் சரியாயிரும். வெயிட்டு திருப்பி போட்டுருவீங்க, தண்ணி தாகம் அடங்கிரும், யூரின் போகிறது நின்றோம். ஸோ எல்லாமே நின்றும் புற அறிகுறிகள். எது தெரியுமா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது? இந்த ஒவ்வொரு நாளும் சுகர் போய் உறுப்பினுடைய ரத்த குழாயில் படிஞ்சதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணவே முடியாது. இப்போ நேற்று படிஞ்ச சுகரை இன்றைக்கி ஏதாவது மாத்திரை கொடுத்து 1 கோடி ரூபா கொடுத்து மாத்திரையை கொடுத்து எதை ரிமூவ் பண்ணுங்கன்னு பண்ணால் கூட எந்தவித ஒரு மருந்து நம்மளுக்கு கிடையாது. அதனால தான் நாங்கள் என்ன வற்புறுத்துகிறோன்னா, நீங்கள் சுகர்னு கண்டுபிடிச்ச பிறகு ஒவ்வொரு மாதமும் சுகரை செக் பண்ணி அந்த 150 இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்கே நம்ம முன்னோர்கள் தவறு செஞ்சு இப்போ இந்த சர்க்கரை நோய் பற்றி பெரிய பதட்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சர்க்கரை நோய்க்கு ஒரு வாக்கிங் போவாங்க, ஒரு மாத்திரைகள் எடுத்துக்குவாங்க, உணவு முறை பின்பற்றுவாங்க, இனிப்பை சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதையெல்லாம் பண்ணுறதுனாலேயே, நான் மாத்திரை போடுறேன், டயட் ஃபாலோ பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், யோகா பண்ணுறேன், இதனால் பண்ணுறதுனால அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சுகர் லெவல் 150 வந்துதான்னு மாதம் செக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் சுகர் 150 வந்தது அப்படிங்கிறதுக்கு எந்தவித கேரண்டியும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம பையன் ஸ்கூலில் படிக்கிறான், டெய்லி அவன் ஸ்கூலுக்கு போகிறான் தவறாமல் அப்படின்னா அட்டண்டன்ஸ் 100%. தவறாமல் போகிறதுனால அவன் நல்லா படிக்கிறான், 100க்கு 100 எடுக்கிறான்னு அர்த்தமா? அவன் 100க்கு 100 எடுக்கிறான், நல்லா படிக்கிறான், புரிஞ்சு படிச்சிருக்கான்னு சொல்கிறது அட்டண்டன்ஸ் கிடையாது. இந்த அட்டண்டன்ஸ் எதுக்காக? நீங்கள் ரெகுலராக போய் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக. அப்போ நீங்கள் எக்ஸாம் வச்சு அதில் நம்ம பையன் 100க்கு 99 வாங்கினாதான் நல்லா படிக்கிறான்னு சொல்ல முடியுமே ஒழிய, அட்டண்டன்ஸை வச்சு அவன் நல்லா படிக்கிறான்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நீங்கள் மாத்திரை எடுத்து வாக்கிங்லாம் நான் போயிட்டுருக்கேன்னு சொல்லி உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரூஃப் பண்ணாமல் இருக்கீங்கல்ல 150 வந்திருக்கா இல்லையான்னு, அங்கே தான் பெரிய பிளண்டர் நடக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் உங்கள் ரிலேட்டிவ் டயபெட்டிஸ்ட்டை ஒருத்தர் மீட் பண்ணும்போது எப்படி இருக்கீங்கன்னு அவங்க நலம் விசாரிக்கும் போது, டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒருத்தர் நலம் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய உடல் நிலை அவங்க ஃபீல் பண்ணுறது சொல்லுவாங்களே ஒழிய, அந்த சுகர் மாதம் 150 இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுகர்னுடைய லெவல் பார்த்தீங்கன்னா 250 220 இருக்கும். ஆனால் 150 இருக்குமாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ நீங்கள் ஜேஐபிக்கு
வந்திருக்கிற உங்களை நான் ரொம்ப ஒரு வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது என்னென்னா, சுகர் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இந்த உலகத்தில் வாழ்கிற வரையும் எவ்ரி மந்த்து டெஸ்ட் எடுத்து வெறும் வயிற்றில் 126, சாப்பிட்டதுக்கப்புறம் 150 இருக்கணும். சப்போஸ் 250 இருக்குது அப்படின்னா 100 அதிகமாக இருக்குது, அப்போ உங்கள் ரத்த குழாயில் இந்த சுகர் படியுதுன்னு அர்த்தம். நீங்கள் மாதம் சுகர் எடுக்கும்பொழுது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது 4 மாதத்துக்கு அப்புறம் 300ன்னு தெரியும் போது 4 மாதமாக 300 இருந்ததா, அந்த 4ஆவது மாதத்தில் எடுக்கும்பொழுது தான் 300 இருந்ததான்னு தெரியாது. ஒருவேளை 4 மாதமாக 300 இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ். 4 மாதமாக 300 சுகர் படிஞ்ச பிறகு 4ஆவது மாதத்தில் கண்டுபிடிச்சி அதை எதுவும் நம்ம ரிவர்ட்டும் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன மீன் பண்ணுவேன்னா, மாதம் பண்ணும்பொழுது ஈவன் குளுக்கோமீட்டர்லாம் இருந்தால் நீங்கள் வீட்டில் சுகர் பார்க்குற கருவி இருந்தால் 15 நாளைக்கு ஒரு முறை கூட பண்ணுங்கள். அடிக்கடி செக் பண்ணும்போது அந்த சுகர் கொஞ்சம் மாறுச்சுன்னா கூட 100லேருந்து 200ன்னு போச்சுன்னா கூட நீங்களே ரீகால் பண்ண முடியும். போன மாதம் வரை 150 இருந்தது, இந்த 2 வாரத்தில் 220. அப்போ நீங்கள் பண்ண தவறுகள் நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை நான் எந்த தவறும் பண்ணல ஆனாலும் சுகர் ஏறுது அப்படின்னா ஒருவேளை மாத்திரைகள் அளவு போதுமானதா இல்லைங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ரொம்ப கீ பாயிண்ட் இங்கே என்னன்னா, சுகர் கண்டுபிடிச்சோன்னே எவ்ரி மந்த் டெஸ்ட் எடுத்து எனக்கு 150 இருக்கா இல்லையா. 150 இருக்குது அப்படின்னா அதில் 2 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஒன்று, நீங்கள் போட்டுட்டு இருக்க மாத்திரை, உணவு முறைகள், வாக்கிங், எக்ஸசைஸ், அதுவும் உங்களுடைய மாத்திரைகளும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்துது. அப்போ மாத்திரையும் மாற்ற வேண்டாம், உங்கள் ஆக்டிவிட்டிஸையும் ஆஸ் யூஷுவலாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஜெனுனாக பண்ணுறீங்க, ஆனால் சுகர்னுடைய லெவல் 250லேயே இருக்குன்னா நீங்கள் போட்டிருக்க மாத்திரையினுடைய அளவு போதுமானதாக இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை ஒரு மாத்திரை போட்டிருந்தீங்கன்னா 2 மாத்திரை தேவைப்படலாம், ஒருவேளை 3 மாத்திரை போட்டிருந்தீங்கன்னா 4ஆவதாக ஒரு மாத்திரை தேவைப்படலாம், அல்லது சில பேர் 4 மாத்திரை போட்டு 300 இருக்கும்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா உங்கள் உடம்புல சுத்தமாக இன்சுலின் சுரக்கலை. அப்போ நீங்கள் மாத்திரையை எவ்வளோ புஷ் பண்ணாலும் 150 வராது. அப்போ 4 மாத்திரையோடு சேர்த்து இன்சுலின்னு நம்ம போட்டு குறைக்கணும். அப்போ நம்ம இன்சுலின் போடும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது உடலுக்கு ஆபத்தானா? நோ. இன்சுலின் கர்ப்பிணி பெண்களுக்கே போடுறோம். அப்போ உடலுக்கு ஆபத்து இன்சுலினாலங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. நம்மளுடைய ஒரே ஒரு எய்ம், மாத்திரை போடுறோமோ இன்சுலின் போட்டு குறைக்கிறோமோ நம்மளுக்கு சுகர் 150 வரணும். நம்ம சொல்லுவோம்ல, பையன் 100 மார்க் எடுக்கணும், அது நீ எப்படி நைட்டு முடிச்சு படித்தா தெரியாது, எனக்கு ஏர்லி மார்னிங் முடிச்சு படிக்கிறியா, நடந்து படிக்கிறியான்னு தெரியாது, மார்க் வேணும். அது மாதிரி உங்களுடைய சுகர் 150க்கு வரணும். ஸோ இதை நீங்கள் ஒரு தாரக மந்திரமாக வச்சுட்டிங்கன்னா உறுப்பு டேமேஜுங்கிறதே வராது. ஸோ நான் பார்த்த வகையில் என்கிட்ட ஒரு அவுட் ஆஃப் 15,000 பேஷண்ட்டில் ஒரு 2,000 பேஷண்ட் இந்த மாதிரி ரெகுலராக விசிட்டில் வராங்க 15 வருஷமாக. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனது கிடையாது. இந்த 15 வருடத்தில் எந்த ஒரு உறுப்பும் பாதிக்கப்பட்டதாக இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ நம்ம தாரக மந்திரம் என்னென்னா, மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் 150 இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் உங்கள் மாத்திரையை கண்டினியூ பண்ணுங்கள். எப்போ 150 இல்லாமல் 200ன்னு போகுதோ டாக்டரை மீட் பண்ணி உங்கள் மேலே தவறா இல்லை மாத்திரை சரியாக வேலை செய்யலையாங்கிறத கன்க்ளூட் பண்ணி அந்த மந்த்தை நீங்கள் கரெக்ட் பண்ண பாருங்கள். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாவே உங்களுக்கு வெற்றி 100க்கு 100 என்பது நான் உறுதியாக இருக்கேன். நன்றி.